திமுகவின் வெற்றி செல்லாது என அறிவிப்பு. முக்கிய மாற்றம். மாணிக்கம் தாக்கூர் மக்காக மாறினாரா? விஜய பிரபாகரன் வெற்றியின் விளிம்பில் இருக்கிறாரா? மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வேட்டி எந்த நேரத்தில், அதாவது மாற்றி சொல்லிட்டேன். வேட்டியில் ஓனானை எடுத்து விட்ட கதையாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாறிடுச்சு. வேட்டியில் ஓனா எடுத்த கதைனா அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓனா உள்ளே போந்துருச்சுன்னா ஓனானே எடுக்க முடியாது. வேட்டியை கழட்டி இல்லை இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் காற்று வாக்கில் எப்படி சொல்கிறது, நடைமுறை வழக்கில் வந்து காட்டுக்குள்ளே எங்கன்னா போயிட்டு இருக்கும்போது ஓனான் இருக்குமா. இந்த ஓனான் கீழே போயிட்டு இருக்கும் போது திடீரென்று அது பார்க்கக்கூடாததை பார்த்து ஓனான் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டிக்குள்ளே புகுந்துடும். அதுதான் வந்து ஓனானை பிடித்து வேட்டிக்குள் விடுத்த கதையாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஒரு சூழ்நிலையிலே திமுகவின் வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது ஒரு புறம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நிறைய பேருடைய வெற்றிகள் என்பது தீர்மானிக்கக்கூடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து ஒரு நம்முடைய தர்மபுரி யார் நின்னாங்கன்னு தெரியும் நினைக்கிறேன். அன்புமணியுடைய மனைவி சௌமியா அன்புமணி, அவங்களுடைய பொண்ணுங்க 3 பொண்ணுங்க நினைக்கிறேன். அவருக்கு 3 பொண்ணுங்க 2 தெரியல நமக்கு சரியா, ஆனால் பசங்க இல்லை. ஓகேங்களா? 3 பொண்ணுங்க தான், பசங்க இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு இன்டர்வியூவில். எனக்கு பையன் இல்லாததான் ஒரே ஒரு குறை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அரசியலில் தருமபுரி தொகுதியும் ஒரு டஃபஸ்ட் காம்படிஷன் வரும் எதிர்பார்த்தோம். தருமபுரி வந்து ஒரு ஹிஸ்ட்ரிக்கல் மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா தருமபுரியில் நானே நினச்சேன் லாஸ்ட் வீக் 2 சீட்டு கண்டிப்பாக வராதுன்னு நினச்சேன், இல்லை 3 சீட்டு. ஒரு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் ஏசிஎஸ் தான் ஜெயிப்பார்னு நினச்சேன். தவிடுபடியாக போயிடுச்சு. 2.5 லட்சம் வாக்குகளில் வெற்றியை வந்து பெற்றுவிட்டார். செகண்ட் தருமபுரியில் 20,000 ஓட்டில் ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் பெருசாக இல்லை. கம்பல்சரி நான் நினச்ச ஒரே ஒரு தொகுதி இந்த நீங்கள் தமிழ்லைனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர் மாணிக்கம் தாக்கூர், விஜய பிரபாகரன். 2 பேரில் விஜய பிரபாகரன் தான் ஜெயிப்பார். ஏன்னா மாணிக்கம் தாக்கூர் ஏற்கனவே வெற்றியை பெற்ற நபர் காங்கிரஸ் சார்பில். காங்கிரஸுக்கும் முரசுக்கும் தான் அங்கே போட்டி. முரசு தூக்கி எறியப்பட்டது 3531 வாக்குகள். ஆனால் என்ன கேட்டால் இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். தபால் வாக்குகளை மறுபடியும் என்னணும், இவிஎம் மிஷின் 16-17 சுற்று 2 தில்லாலங்கடி வேலை நடந்திருக்கு. எப்பவுமே இந்த தில்லாலங்கடி வேலை எப்பவுமே நடக்கும் தெரியுமா? க்ளோஸ் ஃபைட், எண்டிங் டைம் வருதுன்னா எதனா ஒன்று பண்ண, நடுவுலாம் பண்ண முடியாது. பண்ணாங்கன்னா ரகலை பண்ணுவாங்க, கலவரம் நடக்கும். ஸோ பிரச்சனை வந்துடும், கமாண்டோ வர மாதிரி ஆகிடும். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் திமுகவின் வெற்றி அந்த தொகுதியில் ஏற்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே, என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி.